أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب أزور أحبابي وأخواني. أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வரையான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். கடைசியாக ஹுதைபியா உடன்படிக்கை, அதில் கைச்சாத்திடப்பட்ட அல்லது இருதரப்பாரும் ஏற்றுக்கொண்ட விடயங்கள், அதன் மூலம் முஸ்லீம்களுக்கு கிடைத்த நன்மைகள் போன்ற விஷயங்களை அவதானித்திருந்தோம். இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நன்மை, ஒரு அமைதியான சூழல் உருவானது. இரண்டு சாராருக்கும் இடையிலே புதிய போராட்டங்கள் நடத்துவதில்லை என்று முடிவு செய்யப்படுகிறது. அதன் மூலம் முஸ்லீம்களுக்கு ஒரு அமைதியான சூழல், அச்சமற்ற ஒரு நிலை உருவாகிறது. முஸ்லீம்களுக்கு இருந்த அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக இருந்தவர்கள் 3 சாரார். பெரும்பாலும் அவர்கள்தான் சக்தி மிக்கவர்களாக இருந்தார்கள். ஒரு சாரார் இணை வைப்பாளர்கள். அவர்கள் மக்காவாசிகளுடைய தலைமையிலே அரபு தீபகற்பத்திலே இயங்கினார்கள். இரண்டாவது சாரார் கத்வான் கோத்திரம். இவர்கள் அடுத்தவர்களை கோர்த்து விடுபவர்களாக, போராட்டத்திற்கு தூண்டுபவர்களாக இருந்தார்கள். மக்காவாசிகளை பெரும்பாலும் போராட்டத்திற்கு தூண்டியவர்கள் இந்த கத்வான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். மூன்றாவது சாரார் யூதர்கள். ஏற்கனவே யூதர்கள் ஹைபர் பிரதேசத்திற்கு இடம்பெயர்ந்திருந்தார்கள். அஹ்ஸாப் யுத்தத்திற்கு பிறகு அவர்களுக்கு மதீனாவிலே பெரும் நெருக்கடியான ஒரு நிலை இருந்தது. அதனால் யூதர்களுடைய தொல்லைகளும் நபி அவர்களுக்கு ஒரு அளவு நீங்கியிருந்த இந்த காலகட்டத்திலே மக்காவாசிகளோடு ஹுதைபியாவிலே செய்து கொண்ட உடன்படிக்கை நபி அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றது. இந்த நிம்மதியான சூழ்நிலையில் கத்வான் கோத்திரத்தாரும் மக்காவாசிகளை தூண்டிக்கொள்ள இயலாத ஒரு நிலைமை இருந்தது. அவங்க 2 விதாராரும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது என்கிறதுனால கத்வான் கோத்திரத்தார் மக்காவாசிகளை தூண்ட முடியாத ஒரு நிலை இருந்தது. இணை வைப்பாளர்கள் பெரும்பாலும் மக்காவாசிகளுடைய தலைமையில் இயங்கினதுனால, அரபு தீபகற்பத்தில் இருப்பவர்கள் மக்காவாசிகளினுடைய ஒரு ஒழுங்கமைப்புக்கு கீழே இயங்கினதுனால மக்காவாசிகளோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இந்த 3 சாராருடைய எதிர்ப்புகளில் இருந்தும் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை, அச்சமற்ற ஒரு சூழ்நிலையை நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உருவாக்கியது. இந்த சூழ்நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 2 விதமான விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனம் செலுத்தினாங்க. ஒன்று எந்த அளவுக்கு இஸ்லாத்தை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, முஸ்லீம் அல்லாத பிற நாட்டு தலைவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ
அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார். பெரும்பாலும் இந்த போராட்ட சூழ்நிலைகளில் மனிதர்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பது மிக மிக குறைவு. உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. உணர்வுகள் தான் என்ன செய்யும், கொந்தளிக்கும். அதனால் போராட்ட சூழ்நிலைகளில் பெரும் பெரும் விஷயங்கள் தத்துவங்கள் பேசி எல்லாம் என்ன செய்யாது, பெரும்பாலும் ஈடுபடாது. அறிவுபூர்வமாக சிந்திக்கிற தன்மை குறைவாக இருக்கும். அதுக்காக உண்மையை சொல்பவர்கள் முழுமையாக அமைதியாகிவிடவும் கூடாது. அந்த நிலையில் முழுமையாக அடுத்தவர்கள் ஒரு பக்கம் சாய்ந்து விடாது இருப்பதற்கான தங்களால் முடியுமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போராட்டம் களமம் நிறைந்த ஒரு அச்சமுள்ள ஒரு சூழ்நிலையில் முடியுமான அளவுக்கு இஸ்லாத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிற எதிர்ப்புகளையும் சமாளிக்கிற ஒரு நிலையை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றவுடனே முழுமையான ஃப்ரீடம், ஒரு அமைதியான நிலைமை உருவாகிறது. இப்போ இந்த நிலையில் அடுத்தவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை யோசிக்கிற ஒரு தன்மை உருவாகும், அறிவுபூர்வமாக சிந்திக்கிற ஒரு தன்மை உருவாகும் அமைதியான காலகட்டங்களில். இப்போ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த பெரும் பெரும் மன்னர்கள், பேரரசர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தின் தூது செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைக்கிறார். அப்படி எத்தி வைத்தவர்களில் முதன்மையானவர் எத்தியோப்பியாவினுடைய மன்னராக இருந்த நஜாஷி மன்னர். அவர் கிறிஸ்தவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு என்ன செய்கிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முதல் எழுதப்பட்டது என்றும் சில கருத்துக்கள் இருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதி ஜாபர் பின் அபி தாலிப் அதுபோன்று அவர்களோடு இருக்கிற சகோதரர்களை மதீனாவுக்கு முறையாக அனுப்பி வைக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள் என்றும் சில அறிவிப்புகளிலே கூறப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜாஷி மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நஜாஷி மன்னரை பொறுத்தவரையில் அவருடைய பெயர் அஸ்ஹம். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகிற நேரம் அதீமில் ஹபஷா, ஹபஷாவினுடைய மன்னர், மிக கௌரவத்திற்குரியவர் என்று அவரை விളിக்கிறார்கள். இப்போ நாங்கள் ஒருவரோட பேசும்போது அவர் எங்களுடைய கொள்கை சாராதவராக இருந்தாலும் அவருக்குரிய கௌரவத்தை, அவருக்கு அந்த சமூகத்தில் வழங்கப்படுற கௌரவத்தை நாங்கள் அவருக்கு என்ன செய்யணும், கொடுத்து தான் பேசுவோம். அவர் சமூகத்தில் அவர் அல்லாத எங்கள் அல்லாத சமூகத்தில் ஒரு அறிஞராக மதிக்கப்படுகிறார் என்றால், பெரியவராக மதிக்கப்படுகிறார் என்றால் அவருக்கு அதற்குரிய கௌரவத்தை நாங்கள் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜாஷி மன்னருக்கு அவர் முஸ்லீம் அல்லாதவராக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த போதிலும் கூட அவருக்கு கடிதம் எழுதுகிற நேரம் அதீமில் ஹபஷா, ஹபஷாவினுடைய மன்னர், ஹபஷாவினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர் என்கிற கருத்துப்பட நபி அவர்கள் அவருக்கு எழுதுகிறார்கள். யார் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக, அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹ்வினுடைய தூதரை கொண்டும் நீ ஈமான் கொள்வாயாக, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்பதை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹு தஆலா தனக்கென்று ஒரு தோழரை எடுத்துக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்கென்று பிள்ளைகள் இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவ மன்னர், கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க அல்லாஹ்வுக்கென்று ஒரு துணைவி இருக்கு, அல்லாஹ்வுக்கென்று ஒரு பிள்ளை இருக்கு, குழந்தை இருக்கு, முக்கடவுள் கொள்கை அவர்களிடம் இருக்கிறது. பிதா மகன் துணைவிங்கிற முக்கடவுள் கொள்கை அவர்களிடம் இருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சுட்டி காட்டுறாங்க. அல்லாஹு தாலாவுக்கு இணை துணை கிடையாது, அல்லாஹு தாலாவுக்கு மனைவி துணை கிடையாது, அல்லாஹு தாலாவுக்கு குழந்தை கிடையாது. நிச்சயமாக முஹம்மத் அவனுடைய அடிமையாகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார். உன்னை இஸ்லாத்தினுடைய தூது செய்தியின் பால் அழைக்கின்றேன், நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றேன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று எழுதிட்டு அவருக்கு அல்லாஹு தாலாவுடைய ஒரு வசனத்தை கோட் பண்ணுறாங்க. வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு கலிமாவின் பால் வாருங்கள். என்ன எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமை என்றால், அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் வணங்குவதில்லை, அவனுக்கு யாதொன்றையும் இணை வைப்பதில்லை,
எங்களில் சிலர் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லாஹு தாலாவை விட்டுவிட்டு அவன் அல்லாதவர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்கிற குர்ஆன் வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எழுதி அனுப்புகிறார். அவர் அதற்கு பிறகு என்ன செய்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவினுடைய தூதர் என்று விളിக்கிறார். நபி அவர்கள் சொன்ன கலிமாவை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார். அந்த கலிமா உண்மை என்பதை அவர் நம்பியதாக சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தவிர வேறு எதையும் நான் அதிகரிக்க மாட்டேன், குறைக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹுவின் மீது ஆணையாக, வானத்தினுடையவும் பூமியினுடையவும் இரட்சகன் மீது ஆணையாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே நீங்கள் சொன்னதுதான் உண்மை, அதை தவிர வேறு எதையும் நான் அதிகரிக்க மாட்டேன். நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் ஒரு நீளமான கடிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதுகிறார். நபி அவர்களை ஏற்றுக்கொண்டதாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அதிலே அறிவிக்கிறார். அத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜாபர் பின் அபி தாலிப், அதுபோன்று மக்காவில் இருந்து ஹபஷாவுக்கு வந்திருந்த முஹாஜிர்கள் அனைவரையும் 2 கப்பல்களிலே ஏற்றி அவர்களுடன் அம்ர் பின் உமையா அவர்களையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைக்கிறார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு கைபர் யுத்தத்திலே அவர்கள் இருக்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் வந்தடைந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு பிறகு 9ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நிலையிலே அவர் ரஜப் மாதம் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற வழியிலே மன்னர் நஜ்ஜாஷி அஸ்ஹம் அவர்கள் மரணிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி அல்லாஹு தஆலாவினால் அறிவிக்கப்படுகிறது. சஹாபாக்களிடம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், எழும்புங்கள், உங்களுடைய தோழர் நஜ்ஜாஷி என்று மரணித்து விட்டார், அவருக்காக நாம் காயிபான ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவோம் என்று சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அப்போதுதான் காயிபான ஜனாசா தொழுகை, வேறு ஒரு பிரதேசத்திலே மரணித்தவருக்கு நாங்கள் இங்கு நிறைவேற்றுகின்ற ஜனாசா தொழுகை என்பது அறிமுகமானது என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நிலையிலே அவர் மரணித்தார் என்பதையும் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது எழுதிய கடிதம் அல்லது இன்னும் ஒரு கடிதம் எகிப்தினுடைய மன்னராக இருந்த முகௌகிஸ் என்று சொல்லக்கூடியவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதம். அவர் முகௌகிஸ் என்று சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். எகிப்தினுடைய இஸ்கந்தரியாவினுடைய மன்னராக அவர் இருந்தார். ஜுரைஜ் இப்னு மத்தா என்பது அவருடைய பெயராக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுரைஜ் இப்னு மத்தா என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், முஹம்மத் அல்லாஹுவினுடைய அடியார், அவனுடைய தூதரிடமிருந்து இந்த கடிதம் வருகிறது. அதீமில் கிபித், எகிப்திய மன்னர்கள் கிபித்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வம்சத்தை சொல்லி அதனுடைய தலைவர், பிரதானமானவர் என்று அவரை விളിக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி கடிதம் எழுதுகிற நேரம் ஒரு முத்திரையை எடுக்குமாறு சஹாபாக்கள் நபி அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த கடிதங்கள் எழுத ஆரம்பிக்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதங்களில் மன்னர்கள் முத்திரை இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க, அதை கணக்கெடுக்க மாட்டாங்க, முத்திரைங்கிறது தேவை என்று சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்திரையை வைப்பதற்காக ஒரு மோதிரத்தை தயார் செய்கிறார்கள். அதில் முஹம்மதுன் ரசூலுல்லா என்று பதிக்கப்படுகிறது. முதலாவது அல்லாஹ்வுடைய பெயரை முற்படுத்துகிறாங்க, அல்லாஹ், அதுக்கு பிறகு ரசூல், அதுக்கு பிறகு முஹம்மதுங்கிற 3 வரியில் அந்த பெயர் பொறிக்கப்படுகிறது. முதலாவது வரி முஹம்மது என்று ஆரம்பிக்காமல் அல்லாஹ் என்று ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு ரசூல், அதற்கு பிறகு முஹம்மத். அப்போ வாசிக்கிற ஒருவர் கீழிருந்து மேல் நோக்கித்தான் வாசிக்க வேண்டும். முஹம்மத்
ரசூலுல்லாஹ் என்று வாசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை அவருடைய தன்னுடைய பெயருக்கு கீழால் போடக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை என்ன செய்கிறார்கள், முற்படுத்தி அந்த மோதிரத்தை முத்திரையை எடுத்துக்கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். மன்னர்களுக்கு கடிதம் எழுதுவதற்கென்று அவரவருக்குரிய மொழிகளை தெரிந்த அந்த மன்னர்களுடைய மொழிகளை தெரிந்த எழுத்தாளர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வேற்று மொழிகளை படிக்குமாறு சஹாபாக்களுக்கு நபி அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. காரணம், அந்த மொழி சார்ந்தவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக. இப்போ மொழி படிக்கிறன்றதே தனியான ஒரு அறிவாக கலையாக கொள்ளப்படுகிறது. அந்த மொழியை எதுக்கு படிக்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. அரபு மொழியை படித்தவர்கள், அரபு தெரிந்தவர்கள் இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு தான் அந்த மொழியை யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த மொழியை வச்சு மேலுக்கு மேலே இன்னைக்கு மொழி தெரியும்னு போகிறாங்களே தவிர அந்த மொழியினூடாக என்ன இஸ்லாத்தில் எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை நிறைவேற்றுவது இந்த காலங்களிலே குறைவாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற்று மொழிகளை எதுக்கு படிக்க சொன்னாங்க என்றால், அந்த மொழியை பேசுகிற சமூகத்திற்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு போகிறதுக்காக, இந்த இஸ்லாத்தினுடைய தூது செய்தி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் சொன்னார்கள். எனவே சஹாபாக்கள் அதை படித்தார்கள். அவர்களினூடாக இந்த கடிதங்கள் எழுதப்படுகிறது. இப்போ முகௌகிஸுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதம் எழுதுகிறாங்க. அதில் யார் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹுவினுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக. நான் அல்லாஹுடைய தூதான இஸ்லாத்தின் பால் அழைக்கின்றேன். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயாக, வெற்றி பெறுவாய். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹு தஆலா உன்னுடைய கூலியையும், உனக்கு பின்னர் இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய கூலியையும் சேர்த்து அல்லாஹு தஆலா உனக்கு தருவான். ஏன்னா அந்த காலம் கோத்திரங்களை மையப்படுத்தியது. கோத்திரத்தினுடைய தலைவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால், ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்றால் அது கீழே இருக்கிற எல்லாரும் அதை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா கோத்திரத்திற தலைவர் தான் மெயின். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அடுத்தாக்கள் எல்லாரும் அந்த ரோலுக்கு மாறிடுவாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் திபெத்திய வம்சம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், அவர்களுடைய கூலி எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்றார். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அதுக்குரிய தண்டனை அல்லது அதுக்குரிய பாவம் உனக்கு கிடைக்கும். நீ ஏற்றுக்கொள்ளாததினால் திபெத்திய வம்சம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது, அதனால அவங்களுடைய தீமையும் உனக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி, நஜ்ஜாசி மன்னருக்கு எந்த குர்ஆன் வசனத்தை எழுதினாங்களோ அதே குர்ஆன் வசனத்தை இவருக்கும் எழுதுறாங்க. யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் என்கிற அந்த குர்ஆன் வசனத்தை நபி அவங்க எழுதுறாங்க. ஹாத்திப் பின் அபி பல்தாவை கடிதத்தை இவர் கொண்டு போகிறதுக்கு தேர்வு செய்கிறாங்க. ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த கடிதத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறான். இப்போ ஹாத்திப் பின் அபி பல்தா மிகச்சிறந்த புத்தி கூர்மையுள்ள ஒரு நிதானமாக பேசக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சஹாபி. அப்போ அவர் போய் சந்தித்த உடனே, முகௌகிஸை சந்தித்த உடனே, எகிப்தினுடைய மன்னரை சந்தித்த உடனே ஃபிரௌனுடைய வரலாற்றை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்ச கொடுமைகளை, கடைசியில் ஃபிரௌனையும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹு தஆலா அழித்த வரலாற்றை அவருக்கு என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறார். ஃபிரௌன் யாரு? திபெத்திய வம்சாவளி. ஃபிரௌனுடைய வம்சத்திலிருந்து அந்த இதிலிருந்து வந்தது தான் திபெத்திய வம்சாவளி. திபெத்தியர்களுடைய தலைவராக அந்த காலகட்டத்தில் ஃபிரௌன் இருந்தார். அப்போ அந்த பரம்பரை தான் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, அந்த நபி அவர்களுடைய காலம் வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க அந்த வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே மூசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்த்ததனால அல்லாஹு தஆலா தண்டித்தான். அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை மிக கடுமையானது. யார் புத்திசாலி என்றால் அடுத்தவர்களுடைய வரலாற்றை வைத்து படிப்பினை பெறுவன் தான் புத்திசாலி. இப்போ சொல்றார் ஹாத்திப் பின் அபி பல்தா சொல்றாரு, உனக்கு முன்னுக்கு வந்தா சென்ற ஆக்களுக்கு என்ன நடந்துச்சு என்கிறத பார்த்து அவங்களோட வரலாற்றை வச்சு படிப்பினை பெறக்கூடியவர் தான் புத்திசாலியா இருப்பாரு. எனவே நீ இதை கவனத்தில் கொள்ளுன்னு அவருக்கு ஞாபகப்படுத்துறார். ஞாபகப்படுத்திட்டு அந்த மூசா கொண்டு வந்த மார்க்கத்தை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எனவே நீ இதுக்கு ஃபிரௌன் முரண்பட்ட மாதிரி, மூசாவுக்கு ஃபிரௌன் முரண்பட்ட மாதிரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முரண்பட்ட மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ முரண்பற்றாத அப்படின்னு அவருக்கு என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறார். ஒரு வித்தியாசமான ரூட்டில் அவருக்கு இந்த செய்தியை சொல்கிறார்.
சொன்ன உடனே முகௌகிஸ் சொல்றார், நாங்கள் ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், இந்த மதத்தை விட மிக சிறந்த மதம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிட்டு ஹாத்திப் பின் அபி பல்தாட்ட, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய், அப்படி உங்களோட மதம் என்ன வித்தியாசமான உயர்வான செய்திகளை சொல்லுது அப்படின்னு கேட்கிறார். கேட்டோன்னா ஹாத்திப் பின் அபி பல்தா சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் உள்ளடக்கின எல்லா நல்ல சிந்தனைகளுக்கும் உயர்வான சிந்தனைகளை கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் உன்னை நான் அழைக்கிறேன். நிச்சயமாக இந்த நபி அந்த மதத்தின்பால் குறைஷியர்களை அழைத்தார். குறைஷியர்கள் அவருக்கு மிக கடுமையானவர்களாக இருந்தார்கள். யூதர்கள் நபி அவர்களை மிக எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் நபி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நன்மாராயத்தை கூறினாரோ அதே நன்மாராயத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசாவை கொண்டு நன்மாராயம் கூறினார் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது வர இருக்கிறார் என்கிற செய்தியை கொண்டு நன்மாராயம் கூறினார். எனவே தௌராத்தின் பால் நீ அழைப்பதைப் போல, இஞ்சிலின் பால் அழைப்பதைப் போலதான் குர்ஆனின் பால் அழைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு வந்தார்கள். அதன் பால் மக்களை அழைப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் மக்களுடைய கடமையாக இருக்கிறது. குர்ஆனை நீ பின்பற்றி வாழ வேண்டும். இந்த நபியை யார் அடைந்து கொண்டாரோ அந்த நபியை பின்பற்றுவது யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய மார்க்கம், மதம் அவர்களுக்கு சொன்ன போதனையாக இருக்கிறது. நாம் உன்னுடைய கிறிஸ்தவ மதத்தை விட்டும் உன்னை தடுக்கவில்லை. கிறிஸ்தவ மதம் என்ன சொன்னதோ அதை ஏற்றுக்கொள்ளுமாறு தான் சொல்கிறோம். கிறிஸ்தவ மதம் உண்மையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி வேதங்களில் சொல்லக்கூடிய மார்க்கம் மதம். இப்போ நீங்கள் ஜாக்கிர் நாயக்குடைய பீசியில் கேட்டீங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவ மத வேதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற பல விஷயங்களை அவர் என்ன செய்கிறார், எடுத்து சொல்கிறார். அல்லாவை மாத்திரம் வணங்குவதுதான் உண்மையான கிறிஸ்தவம் என்று அவர்களுடைய வேதம் சொல்வதாக நிறுவுகிறார். அது சம்பந்தமான பல விவாதங்கள் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் கூட இந்த விவாதங்கள் அவருக்கும் அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாதிரியாருக்கும் நடந்திருக்கிறதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த பிசிஎல்ல நீங்கள் பார்த்தால் உண்மையாக கிறிஸ்தவ மதம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்போ கிறிஸ்தவ மதம் என்ன சொல்கிறதோ அதன் பால் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் என்று ஹாத்திப் பின் அபி பல்தா முகௌகிஸ்ங்கிற எகிப்தினுடைய மன்னருக்கு சொல்கிறார். கிறிஸ்தவ மதம் உண்மையாக எதை ஏவுகிறதோ அதைத்தான் நாம் உங்களுக்கு ஏவுகிறோம் என்று சொல்கிறார். அப்போ முகௌகிஸ் சொல்கிறார், இந்த நபி விடயத்தில் நான் பார்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த நபி மக்களுக்கு விருப்பமானதை அவர் ஏவுகிறார். மக்கள் எதில் வெறுப்போடு இருக்கிறார்களோ அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு என்ன செய்கிறார், ஏவுகிறார். மக்கள் விரும்புகிறத அவர் தடுக்கவும் கிடையாது. மக்களுக்கு எது பிரயோசனமானதோ அதை அவர் தடுக்கவும் இல்லை. இவர் ஒரு சூனியக்காரனும் இல்லை, ஒரு வழிகேடனாகவும் எனக்கு தெரியவில்லை, ஒரு சாஸ்திரகாரனாகவும் எனக்கு இவர் தென்படவில்லை, ஒரு பொய்யனாகவும் எனக்கு இவர் தென்படவில்லை. நிச்சயமாக இவரிலே நபித்துவத்தினுடைய அடையாளங்களை நான் காணுகிறேன். எனவே எனக்கு சற்று கால அவகாசம் கொடு என்று இந்த முகௌகிஸ் மன்னர் ஹாத்திப் பின் அபி பல்தாக்கு சொல்றார். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து வந்த கடிதத்தை பத்திரமாக பாதுகாக்குமாறு தன்னுடைய வேலையாட்களிடம் கொடுக்கிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில ஹதியாக்களை கொடுக்கிறார். அரபு தெரிந்த ஒருவரை அழைத்து நபி அவங்களுக்கு ஒரு கடிதத்தை அவர் எழுதுறார். முகௌகிஸ் அந்த கடிதத்தில் எழுதுறாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், முஹம்மது இப்னு அப்துல்லா அவருக்கு முகௌகிஸ் என்கிற கிபித்திய மன்னரிடமிருந்து தலைவரிடமிருந்து வரக்கூடிய கடிதம். அல்லாஹு தஆலாவுடைய சாந்தி உன் மீது உண்டாவதாக. உன்னுடைய கடிதத்தை நான் வாசித்தேன், அதில் நீ எழுதியிருப்பதை நான் விளங்கிக் கொண்டேன்.
எதன்பால் அழைக்கிறாய் என்பதையும் புரிந்து கொண்டேன். நிச்சயமாக ஒரு நபி, கடைசி நபி வர இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த நபி ஷாம் பிரதேசத்திலிருந்து வருவார் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனாலும் அல்லாஹுடைய தூது செய்தியை கொண்டு அல்லாஹ் உன்னை கௌரவித்திருக்கிறான் என்று அவர் எழுதிட்டு, உன்னுடைய தூதரை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், உனக்கு 2 அடிமை பெண்களை நன்கொடையாக அனுப்புகிறேன், அந்த அடிமை பெண்கள் இருவருமே கிபித்திய வம்சத்திலே மிக கௌரவமானவர்கள், அதுபோன்று உனக்கு சில போர்வைகளையும் அனுப்புகிறேன் என்று சில ஹதியாக்களையும் பெருமதிமிக்க பொருட்களையும் கொடுத்து ஹாத்திப் பின் அபி பல்தா கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய கடிதத்தையும் கொடுத்து அவர் அனுப்புகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளலையாங்கிற செய்தியெல்லாம் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்டத்தட்ட உண்மைப்படுத்துகிற மாதிரியும் உண்மைப்படுத்தாத மாதிரியும் ஒரு பூசலான ஒரு மெழுகி ஒரு கடிதத்தை அவர் எழுதி அவருக்குரிய ஹதியாக்களை எல்லாம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த 2 பெண்களும் தான் மாரியத்துல் கிபித்தியாங்கிற பெண், அது மாதிரி சீரின்ங்கிற பெண்மணி. இந்த மாரியத்துல் கிபித்தியாங்கிற பெண்மணியின் ஊடாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்கிற குழந்தை கிடைக்கிறது. சீரினை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஹஸ்ஸான் பின் தாபித் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நன்கொடையாக என்ன செய்கிறார்கள், கொடுத்து விடுகிறார். இது எகிப்துக்கு நபி அவர்கள், எகிப்தினுடைய மன்னருக்கு நபி அவர்கள் எழுதிய கடிதம். இது மாதிரி அன்றைய காலகட்டத்தில் இருந்த பாரசீக மன்னருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார். அன்றைய காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் ஒன்று பாரசீக சாம்ராஜ்யம். பாரசீக சாம்ராஜ்யம்ங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா வரைக்கும் ஆட்சி செய்த இந்தியாவினுடைய ஒரு பகுதி வரைக்கும் ஆட்சி செய்த ஒரு பேரரசு தான் பாரசீக சாம்ராஜ்யம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு உலகத்தில் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அவர்களுடைய ஆட்சி பிரதேசமாக இருந்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டவங்க தான் இந்த பாரசீகர்கள். அப்போ பாரசீக மன்னருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதம் எழுதுகிறாங்க. அவர் கிஸ்ரா என்று சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் இதை மாதிரி என்ன செய்கிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்கிறத அவருக்கு சொல்லி எல்லா மன்னர்களுக்கும் எழுதியதை போல இவருக்கும் என்ன செய்கிறாங்க, கடிதம் எழுதுகிறாங்க. இந்த கடிதத்தை கொண்டு போகிறதுக்கு அப்துல்லா பின் ஹுதாஃபா அஸ்-சுஹைமி அல்லது சஹமி என்கிற சஹாபியை ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த கடிதத்தை பாரசீக மன்னருடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய பஹ்ரைனினுடைய மன்னரிடம் ஒப்படைக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்புகிறார். அப்போ பஹ்ரைன்ங்கிறது பாரசீகத்தினுடைய ஆளுகைக்கு கீழ் இருந்தது. இப்போ ஏன் ஈரான் பாரசீக சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக பஹ்ரைனை கூடுதலாக தாக்குதுன்றதை இந்த பின்புலத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். குவைத்தை ஏன் தாக்குறாங்க, சிரியாவை ஏன் கைப்பற்றணும் முயற்சி செய்கிறாங்க, யெமனை ஏன் கைப்பற்றணும் முயற்சி செய்கிறாங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால் அல்லது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே முஸ்லீம்களுடைய ஆளுகை கீழே உட்படுறதுக்கு முன்னால் பாரசீக சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்த பிரதேசங்கள். இப்போ யெமனில் ஏன் ஹூதிகளை உருவாக்கினேன்னு இந்த வரலாறெல்லாம் இப்போ நடக்கிற இந்த வரலாறுலாம் அதோட என்ன செய்யுது, தொடர்படுது. அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் தான் என்ன செய்கிறாங்க, இப்போ முயன்று கொண்டு இருக்கிறார். அப்போ பஹ்ரைன் பாரசீக மன்னருடைய ஆளுகை கீழே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர்கிட்ட கடிதத்தை கொடுத்து பாரசீகத்தினுடைய ஆளுகை கீழ் இருக்கக்கூடிய பஹ்ரைனுடைய மன்னரிடம் ஒப்படைக்குமாறும் அந்த மன்னர்கிட்ட இந்த கடிதத்தை கிஸ்ராவுக்கு பாரசீக மன்னருக்கு அனுப்பி வைக்குமாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா கிட்ட வேண்டிக் கொள்றார். அப்போ அந்த கடிதம் பாரசீக மன்னரிடம் என்ன செய்கிறது, கொண்டு செல்லப்படுகிறது. மன்னருக்கு கடிதம் வாசிக்கப்படுகிறது. அவர் மிச்சம் கடுமையாக கோபப்படுறார். எங்கேயோ எந்த ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொடியன் எந்த பேருக்கு முன்னால் அவன்ட பேரை போடுறதான்னு சொல்றார். அப்போ பாரசீகம் பெரும் சாம்ராஜ்யம்ன்றதுனால அதனுடைய மன்னரும் அவரை
அந்த மக்கள் வந்து கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்சு தான் என்ன செஞ்சாங்க, அவரை வழிபட்டாங்க. மன்னர்கள் வந்து ஒரு தனியான பரம்பரை, தனியான மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெய்வீக வம்சம் கொண்டவர்கள் என்கிற அந்த பண்புகள் கொண்டவர்கள் என்பதுதான் பாரசீகர்களுடைய அந்த நெருப்பு வணங்கியருடைய நம்பிக்கையாக இருந்தது. அப்போ ஒரு கடவுளுடைய ஸ்தானத்தில் வைத்து நோக்கப்பட்ட அந்த மன்னருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவரை நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு பின்பற்றி வாழணும், அல்லாஹ்வை நம்பு, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வினை வைக்காத, நீ அல்லாஹ்வுடைய அடிமை என்று சுட்டி காட்டுற மாதிரி கடிதம் போனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ரியாக்ஷன் இருந்தது. அவர் வந்து கடுமையாக ஏசி கோபப்பட்டு அந்த கடிதத்தை கிழிச்சு வீசினார். இந்த வீசின செய்தி அல்லாஹு தஆலாவின் ஊடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்படி அல்லாஹு தஆலாவினுடைய செய்தியை அவர் கிழித்து வீசினாரோ அதுபோன்று அவருடைய செய்தி, அவருடைய ஆட்சியும் கிழித்து சின்ன பின்னமாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செய்கிறார். அப்போ இப்படி கோபப்பட்டுட்டு பாரசீக மன்னர் யமனினுடைய மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார். யமனும் வந்து அன்றைய பாரசீக சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்த ஒரு பிராந்தியம். அப்போ அதனுடைய மன்னருக்கு என்ன செய்கிறாரு, கடிதம் எழுதுகிறாரு. இந்த மாதிரி மதீனாவில் ஒரு 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 ஆள் இந்த மாதிரி எனக்கு இப்படி கடிதம் எழுதியிருக்கிறாரு. யமனில் உள்ள மிக பலசாலிகள் 2 பேரை, கொள்ளையா படையெல்லாம் தேவையில்லை, அவரை அனுப்பி பாருங்க, படையெல்லாம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, 2 பேர் நல்ல பலசாலிகளை மதீனாக்கு அனுப்பு, கையோடு அவங்க தூக்கிட்டு வரணும், அந்த ஆளை எனக்கிட்ட அனுப்புன்னு சொல்லி மன்னர் வந்து யமனுடைய மன்னருக்கு என்ன செய்கிறாரு, கடிதம் எழுதுறாரு. அந்த அளவுக்கு தான் அவங்களோட கர்வம் இருந்தது, அந்த அளவுக்கு அவங்களோட நம்பிக்கை இருந்தது. ஏன்னா எல்லாமே நம்மளோட ஆட்சி கீழே தானே இருக்கு என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தது. அப்போ யமனுடைய மன்னரும் வந்து 2 பேரை தேர்வு செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அனுப்புகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அவங்க வாரான். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இந்த மாதிரி செய்தி வந்திருப்பதாக என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நீங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களோட வந்துடணும், பாரசீக மன்னருக்கு உங்களை ஒப்படைக்க சொல்லி ஓடர் யமனிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுநாள் காலையில் சந்திக்குமாறு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஒன்றும் பேசலை, நாளைக்கு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அவங்களும் என்ன செய்கிறாங்க, சரி நாளைக்கு நம்ம இவரை கூட்டிகிட்டு போயிடலாம், வந்த சொல்லி முடிஞ்சது, என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்களும் போய் தங்கிட்டு காலையில் வராங்க. அப்போ வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், உங்களுடைய பாரசீக மன்னர் கொலை செய்யப்பட்டு விட்டார், அவருடைய ஆட்சி முடிந்து விட்டது, அவருடைய மகன் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கொலை செய்திருக்கிறார் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சொல்கிறாங்க. பாரசீகங்கிறது எவ்வளவு தொலைவில் இருக்கி, கிஸ்ரா மன்னர் ஈரானில் இருக்கிறாரு, அவர் வந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறாரு, நீ என்ன சொல்கிறாரு, நீ உண்மைதானா, நீ என்ன யாரை பற்றி கதைக்கிறா, அவங்களுக்கு ஆச்சரியம், யாரை பற்றி கதைக்கிறா, என்ன செய்தி நீ சொல்கிறதுன்னு ஆச்சரியமாக கேட்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு திரும்பவும் சொல்கிறாங்க, இதுதான் செய்தி, மன்னர் கொலை செய்யப்பட்டு விட்டார், மகன் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, மகன் தான் கொலை செய்தவர்ங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க. திரும்ப அதை எடுத்துக்கொண்டு யமனுக்கு அவங்க போகிறாங்க. இந்த செய்தியை போய் நாங்கள் சொல்லுவோம், இப்படி நீ சொன்னாயன்ற விஷயத்தை அவங்களுக்கு எத்தி வைப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எத்தி வைங்க, உங்களோட மன்னருக்கு எத்தி வைங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு சொல்கிறாங்க. யமனுக்கு போகிறாங்க. நபி அவங்க சொன்ன செய்தியை யமனினுடைய மன்னருக்கு எத்தி வைக்கிறாங்க. எத்தி வச்ச உடனே மன்னருக்கும் சொக்கா, இது என்ன, அவரும் அறிஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்கிறாரு, முயற்சி செய்கிறாரு. அப்போதான் பாரசீக மன்னரிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் பாரசீக மன்னரினுடைய மகன் தற்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பதாகவும், மன்னர் மரணித்து விட்டதாகவும், தான் இனி இந்த பாரசீக பிராந்தியத்திற்கு, பேரரசுக்கு பொறுப்பு என்றும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாரசீக மன்னர் இந்த கிஸ்ரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே எழுதின விஷயத்தை விட்ட கட்டளையை இப்போ நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்றும், அடுத்து என்னுடைய அறிவித்தல் வரும் வரைக்கும் பொறுமையாக இருக்குமாறும் மன்னர் வந்து கடிதம் எழுதுகிறார். இதை பார்த்தோன்னே யமன் மன்னருக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இது உண்மையாக அல்லாஹ்விடம் இருந்து வந்த செய்தியாக தான் இருக்கணும்,
நாம் இதை என்ன செய்யலாது, பொய்ப்பிக்க முடியாதுன்னு சொல்லி யெமன் வாசிகளும் யெமனில் இருந்தவர்களும் அந்த மன்னரும் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இந்த கிஸ்ரா மன்னருக்கு எதிராக ரோமர்கள் படையெடுத்திருந்தார்கள். ரோமர்கள் வெற்றி கொண்டார்கள். கிஸ்ராவை என்ன செஞ்சாங்க, வெற்றி கொண்டாங்க. இதில் ஆத்திரம் அடைஞ்ச அந்த குடும்பத்தில் இருந்த ஆக்கள் மன்னருக்கு எதிராக கிளர்ந்திருந்தான். இவர் இந்த நிர்வாகம், இவர் இந்த போராட்ட தந்திரம், இதில் பலவீனம் தான் இந்த ரோமர்கள். ஏன்னா ரோமர்களும் பாரசீகர்களும் பெரும் பேரரசு, ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கார், ஒரு ஆளை வின் பண்ண முடியாது. இப்போ பாரசீகர்கள் வந்து நாங்கள் தான் உயர்ந்த கூட்டம், உலகத்தில் நாங்கள் தான் உயர்ந்த கூட்டம், மற்றவர்கள்லாம் எங்களுக்கு அடிமைகள், எங்களுக்கு சேவம் செய்வதற்காக தான் வந்திருக்கிறாங்க என்ற உணர்வோட உள்ளவர்கள். அப்போ இவங்க தான் அடுத்தவங்களை ஆளோணும் என்கிற உணர்வு அவர்களுக்கு. அப்போ கிஸ்ராவை வந்து ரோமர்கள் தோற்கடித்த உடனே அவங்க எல்லாரும் மிக பெரும் கோபம் அடைகிறாங்க. குடும்பத்துக்குள்ளேயே பெரிய கிளர்ச்சி உண்டாகிறது. மகனே வந்து என்ன செய்கிறார், தந்தையை கொலை செய்கிறாரு, ஆட்சியை அவருடைய பொறுப்பில் எடுக்கிறார் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். வல்லோன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.